ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா, கீழ்பெண்ணாத்தூரில் அம்மன் கோவில் ஒன்று இருக்குது. இந்த அம்மன் கோவிலில் வந்து வருஷம் வருஷம் வந்து தேர் இழுப்பாங்க. தேர் இழுக்கும் பொழுது இந்த கோவிலே வந்து களை கட்டும். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ மக்கள் வந்து வருவாங்க. சரி, இன்னைக்கு வந்து லீவ் டைமாக இருக்குது, தீபத்துக்காக லீவ் விட்டுருக்காங்க. சரி, நம்மளும் வந்து கோவிலுக்கு வந்து போயிட்டு வரலாம், மனம் வந்து நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். இந்த அம்மன் கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு குளம் இருக்கும், அந்த தாமரை குளம் வந்து இருக்கும். அந்த குளத்தை பார்த்தாலே அங்கே பாருங்கள், கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த குளம் வந்து இருக்கும். அந்த குளத்துல அவ்வளோ மீன் வந்து இருக்குது. அவ்வளோ மீன் வந்து துள்ளி குதிச்சுட்டு அவ்வளோ அழகாக வந்து விளையாடிட்டு இருந்தது. எந்த அளவுக்கு மீன் இருந்தது அதே மாதிரி அதிகமாக பாம்பும் வந்து இருந்தது. அது தண்ணி பாம்பு போல நிறைய பாம்பு இருந்தது. பார்க்கறதுக்கே வந்து பயமாக இருந்துச்சு. நம்ம தூரமாக இருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. நாங்களும் சாமி வந்து கும்பிட்டுட்டு அவங்க வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. அதையும் எடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த இடத்துலலாம் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. அந்த இடத்துலலாம் அவ்வளோ பேர் வந்து வருவாங்க. அந்த வருஷத்தில் ஒரு டைம் தேர் இழுக்கும்போது இங்கே ஃபுல்லுமே கடையாக போட்டு வச்சுருப்பாங்க. அவ்வளோ கடைகள் இருக்கும். அவ்வளோ மக்கள் வந்து அந்த ரோடு ஃபுல்லுமே இருப்பாங்க. இப்போ பாருங்களேன் எவ்வளோ எம்டியாக இருக்குது. சரி, சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிற வழியில் ஒரு புளியா மரத்தில் அவ்வளோ புளியாம்பழம் இருந்தது. இல்லை இப்போ தான் காய் வந்து வச்சிட்ருக்கு. அவ்வளோ ஒரு புளிப்பாக இருந்தது. விடுவேனா நான்? உங்களே எத்தனை பேருக்கு புளியாம்பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. சொல்லும் பொழுதே அப்பா எப்படி இருக்குது. நான் என்ன பண்ணேன், விடலை. அந்த அந்த புளிய மரத்தை பிடிச்சி இழுத்து 4 புளியங்க பறிச்சுட்டு தான் நான் வந்தேன். குலுக்கி பார்த்தா கீழே விழ மாட்டேங்குது. சரி, கலையை வந்து இழுத்து புளியங்க வந்து பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். உங்களே எத்தனை பேருக்கு புளியாம்பழம் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. பாருங்கள், பக்கத்தில் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் இந்த புளியா மரமும் வந்து இருக்குது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அது என்ன பண்ணேன் அப்படின்னா, டேப் ஓப்பன் பண்ணி நல்லா அந்த புளியாம்பழத்தை வந்து வாஷ் பண்ணிவிட்டு, அந்த புளியாம்பழம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து என்னென்னலாம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தெரியும். அதாவது உப்பு, மிளகாத்தூள் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அந்த புளிப்பே தெரியாது. அந்த காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த புளியம்பழத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நல்லா அதை வந்து பிசைஞ்சு எடுத்துட்டு சாப்பிட்டோம் பாருங்க. அவ்வளோ ஒரு புளிப்பாக இருந்தது. ஆனால் இது சாப்பிட்டோம்னா சில பேருக்கு ஜுரமே வந்துடும். நல்லா ஒரு கூலிங் ஆகிடும், உடம்பு கோல்டே வந்து ஆகிடும். அந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு கூலிங் வந்து இருக்கும் போல். சின்ன வயசில் வந்து யாருமே வந்து கொடுக்கவே மாட்டாங்க. நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து இந்த புளியாம்பழம் புளியாங்காவெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னாலே அவங்க நமக்கு கொடுக்கவே மாட்டாங்க. எந்தாண்ட நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அதில் வந்து கூலிங் வந்து இருக்கும். ஏதாவது கோல்ட் ஆகிடுமா, ஜுரம் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, நம்மளே பறித்து சாப்பிட்ற அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தான் அவனை ஒரு பீஸாவது சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. நீங்களாம் வந்து இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா, வெளியில் போயிட்டு பறிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. நல்லா இருக்குது, பார்க்கும்பொழுதே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவில் பார்க்கும்பொழுதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. சாப்பிட்டும் பார்த்தாச்சு, நல்லா இருந்துச்சு. நான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து தீபிகா சமையலறை சேனலுக்கு வந்து கொடுத்துட்டே இருங்க மக்களே. நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னா தான் நான் இன்னும் மேலும் உயர்ந்து போக நல்லாயிருக்கும். தேங்க்ஸ்.